மரணித்தவருக்கு மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒருத்தர் மூத்தா போயிட்டார், அப்ப என்ன செய்ய வேண்டியது? அப்ப முதல் விஷயம், நம்ம நிக்கிறோம், மூத்தா போயிட்டார், இப்ப நம்ம என்ன செய்யறது? முதல் அம்சம் அவருடைய கண்ணை மூடுதல். கண்ணு திறந்துருக்குது, அப்படியே விட்டுட்டோம். கொஞ்சம் நேரம் ஆயிட்டு இந்த சூடு போன பிறகு நீங்க எவ்வளவுதான் மூடினாலும் மூடாது. அப்ப அப்படியே விரிச்சு இருக்கும்போது பாக்குறவங்களும் பயங்கரமா இருக்கும். அது மரணித்த பிறகு மற்ற நேரத்துல கண்ணை விரிச்சிட்டு இருந்தாலே பயமா இருக்கும். மூத்தா போன பிறகு அப்ப அந்த அந்த மையத்தை கண்ணியப்படுத்தும். அதான் மூத்தப்பட்ட நம்ம அடக்க போறோம், அவன் எப்படி இருந்தா அப்படின்னு இல்லை. இஸ்லாம் சொல்றது வழக்கது கர்ரம்னா பனி ஆதம். ஆதமுடைய மக்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கான். அவரை கொண்டு போய் அடக்கிற வரைக்கும் கண்ணியப்படுத்துறது நம் மீது கடமை. ஆதமுடைய மக்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். இது ஹயாத்தா இருக்கிறவங்க மீது கடமை. மூத்தம் போன உடனே அந்த சூடு ஆற முன்னாடி கொஞ்சம் கண்ணை அப்படியே தேய்ச்சி விட்டுட்டா மூடிடும், இல்லாட்ட கண் அப்படியே விரிஞ்சிடும். சரி, அப்போ முதல் பாயிண்ட், கண்ணை நாம் என்ன செய்ய வேண்டும்? கசைக்கு மூட வேண்டும். அவருக்கு அவனை துவா செய்ய வேண்டும். கசைக்கு மூடிக்கிட்டு துவா செய்வோம். வெறும் துவா மட்டும் செஞ்சுக்கிட்டு அவரை பாவம் கண்ணை அப்படியே திறந்துட்டு பயம் காட்டுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்க செயல்ல அதுவும் செய்யுங்க, துவாவும் செய்யுங்க. இந்த ரெண்டுக்குமான ஹதீஸ் முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ சலமா அவர்களுடைய மரணத்திற்கான ஒரு நிலையில அபூ சலமாவுடைய வீட்டுக்கு போறாங்க. உம்மு சலமாவுடைய வீடு. உம்மு சலமாவுடைய கணவர் தான் அபூ சலமா. அவருக்கு பாத்தீங்கன்னா கண் அப்படி திறந்து இருக்குது. ரசூலுல்லாஹ் கண்ணை அப்படி கசைக்கு மூடிட்டாங்க. மூடின பிறகு அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க, இன்ன ரூஹ இதா குபித தபிஅல் பஸரு அப்படின்னாங்க. ஒரு மனிதனுடைய உயிரை கைப்பற்றுகிற பொழுது அந்த உயிர் மேல போகும்போது பார்வையும் அதை தொடர்கிறது அப்படின்னா. உயிர் எல்லாம் அப்படியே வாங்கும் போது என் உயிரை கொண்டு போறாங்களே அப்படின்னு அப்படியே பார்க்கிறார். முடிஞ்சு போச்சு, உயிர் அவரை விட்டு பிரிஞ்சிருது. பிரிஞ்ச பிறகு இமை மூடுவதற்கு முடியாது, அதுக்கெல்லாம் ரூஹ் அவரை விட்டு போயிடுச்சு. ரசூலுல்லாஹ் அப்படியே சொல்றாங்க, அவருடைய ரூஹை பறிக்கிற பொழுது அவருடைய பார்வையும் பின் தொடர்கிறது. என் ரூஹு பறிக்கப்படுகிறதே அப்படின்னு பார்த்தவாறியே நம்ம கிட்ட இருந்து எனக்கு இயலாத நிலையில என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, ஒருவர் எடுத்துட்டு போகும்போது நம்மளால என்னதான் செய்ய முடியும்? பறக்க துடிக்க பார்க்க துடிக்க தூக்கிட்டு போறோம், அப்படியே பார்த்து விரைச்சு போயிடும். இதே நிலை அப்படியே சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அவங்க குடும்பத்தாரெல்லாம் சுத்தி நிக்கிறாங்க. இந்த செய்தியை கேட்கும் போது அனைவர்களும் திடுக்கிட்டார்கள், அப்படி ஒரு மாதிரி நடுங்கிட்டான். ஒரு மனுஷன் உயிரை கைப்பற்றுகிற பொழுது அந்த மனித என்னுடைய உயிர் போதே அப்படின்னு கண்ணை மேல் பார்த்தவாறே இருப்பான் என்கிற செய்தியை கேட்டவுடன் அவருடைய குடும்பத்தார்களுக்கெல்லாம் ஒரு வகையான திடுக்கம் ஏற்பட்டு, ஒரு வகையான ஒரு அச்ச நிலை ஏற்பட்டது. இப்ப அவர்களை ரசூலுல்லாஹ் அச்சப்படுத்தியே வைக்கிறதுங்கிறது இல்ல, அவர்களுக்கு திரும்ப ஒரு நிலைக்கு கொண்டு வரணும். சொல்றாங்க, லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும் இல்லா பிகைர். இப்போ அவர்களுக்கு அவனை நல்லதுக்கு அவனை துவா செய். ரூஹ் இப்படி போயிட்டே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீ வேற தப்பா செஞ்சிடாய், இப்ப துவா செய்யுங்க. கண்ணை கசைக்கு மூடுங்க, அடுத்து என்ன செய்யுங்க? நன்மைக்காக வேண்டிய அவருக்காக வேண்டிய துவா செய்யுங்க. அப்படி சொல்லிட்டு ஃபஇன்னல் மலாயிக யுஅம்மினூன அலா மா தகூலூன், நீங்க சொல்றதுக்கு மலக்குகள் ஆமீன் சொல்லுவாங்க. துவா என்ன துவா கேட்குறீங்களோ அந்த நல்லவைகளுக்கு மலக்குகள் ஆமீன் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க. அல்லாஹும்ம ஃபிர் லி அபி சலமத. இப்போ நம்மளும் இதே துவா செய்யலாம், பேரை மட்டும் மாத்திக்கிற வேண்டியது. அல்லாஹும்ம ஃபிர் லி அபி சலமத வர்ஃபஅ தரஜதஹு ஃபில் மஹ்தியீன் வஹ்லுஃபுஹு ஃபி அகிபிஹி ஃபில் காபிரீன் வஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன் வஃப்ஸஹ் லஹு ஃபி கப்ரிஹி வனவ்விர் லஹு ஃபீஹி அப்படின்னு ஒரு துவாவை கற்றுக் கொடுக்கிறார். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வே அபூ சலமாவுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. அபூ சலமாவு நேர்வழி பெற்ற அந்தஸ்துகள் பெறக்கூடியவர்களுடைய விதத்தில அவருடைய அந்தஸ்தை உயர்த்துவாயாக. நேர்வழி பெற்றவர்களோடு அவர்களை சேர்ப்பாயாக. அவருடைய மறைவுக்கு பிறகு அவரை நம்பி இருக்கிறார்களே, அவர் விட்டுட்டு போயிருக்கிறார்களே, அவர்களுக்கு அல்லாஹ்வே நீனே கலீஃபாவாக பிரதிநிதியாக இருப்பாயா. அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய மனைவிக்கு, அவரை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பொறுப்பாளியாக இருந்து அவங்களுக்கு காரியம் ஆற்றினார். இப்போ போயிட்டார். இப்போ அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் யார்? அல்லாஹ் நீனே பொறுப்பெடுத்து. இது எவ்வளவு அழகான துவா பாரு. அல்லாஹ்வே எங்களை மன்னிப்பாயாக, அவரையும் மன்னிப்பாயாக. அகிலத்தாரின் நிறைவடே இவருடைய கபரை விசாலப்படுத்துவாயாக, ஒளிமயம் ஆக்குவாயாக அப்படின்னு ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்து.